அடுத்து பேச போகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர பாலமுருகன். நட்சத்திர பாலமுருகன் சொல்கிறத காட்டி செல்ஃபி பாலமுருகன் சொல்லலாம். என் விழாவை முதல் முறையில் ஃபேஸ்புக்கில் புகைப்படம் போட்டது இவர் தான். இப்பொழுது நம்மளது அன்பு சகோதரர் நட்சத்திர பாலமுருகன் ஐயாவுடைய ஒரு பிரதி ஒன்று வெளியிடுறோம். 4 தலைமைகளுடைய கைகளிலே புத்தகம் கொடுத்து நட்சத்திர பாலமுருகன் ஐயா அதை வெளியிடுவார். இப்பொழுது நட்சத்திர பாலமுருகன் ஐயா இந்த புத்தகத்தினுடைய விளக்கங்களை உங்களுக்கு கூற இருக்கிறார். விளக்கங்கள்னு சொல்கிறத காட்டி நட்சத்திரத்தில் பல விஷயங்கள் இருக்குது. 27 நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 27 நட்சத்திரமா அப்படின்றது கொஞ்சம் ரொம்ப நாள் சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அன்னை சொன்னார் 28 ஒரு நட்சத்திரம் இருக்குடா அப்படின்னாரு. அப்போ தான் என்ன நட்சத்திரம்னு கேட்டேன். உனக்கு விழா மேடையில் வந்து சொல்கிறேன் அப்படின்னாரு. அன்னை இப்போ அதை பற்றியும் சொல்லுவார், இந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயத்தை பற்றியும் சொல்லுவார். ஸ்ரீ செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளையினுடைய நிறுவனர் உயர் திரு சகோதரர் பிரகாஷ் அவர்களே, அந்த அறக்கட்டளையினுடைய ஏனைய நிர்வாகிகளே, மேடையில் வீட்டிற்கும் அனைத்து ஜாம்பவான்களே, ஏன்னா ஒருத்தர் பேர் விட்டால் இன்னொருத்தர் பேர் சொல்ல முடியாது. 4 பேர் மட்டும் தனியாக சொன்னால் பின்னாடி இருக்கிறவங்களும் ஜாம்பவான்கள் தான். என் எதிரில் அமர்ந்திருக்கும் ஜோதிடர பெருமாக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் அருளி அகத்தியரால் ஏற்றப்பட்ட அந்த குமாரசாமியினுடைய தன்மைகளும் அதனுடைய செயல்களும் எடுத்துக் கூறுவதற்கு எனக்கு அருளிய திருச்செந்தூர் முருகனுக்கு நன்றியை செலுத்திக் கொண்டு, எல்லா மேடையிலையும் நட்சத்திரத்தை பற்றி தான் சொல்லணும் அப்படின்றது தான். ஆனால் முதல்ல எல்லா மேடைக்கும் எல்லா ஜாமவான்களுக்கும் இன்று நாங்கள் ஒரு முத்திட்டதாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, எல்லா ஜாமவானுடைய முதல் மேடை நாங்களாக தான் இருக்கிறோம். எல்லா இடத்துலையுமே. அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒன்று கொடுக்கணும். அதை விட சிறப்பாக இந்த மேடை எனக்கு வேறு ஒரு பகுதியினர் வேறு ஒருவர் அதே மாதிரி முதல் இது நடத்துனாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி தான் ஜோதிட நூட்களிலிருந்து தொகுக்கப்பட்ட ஒரு சில கருத்துக்களை இங்கே நான் வச்சுருந்தேன். அதை புத்தக வடிவமாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதில் வந்து ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஜென்ரலாகவே நட்சத்திரம் ஐயா சொன்னார், ரவிச்சந்திரன் ஐயா கூட சொன்னார், அஸ்தம். இது இப்போ கூட அந்த கதை யாருக்கும் தெரியாது. முதலமைச்சராக காமராஜ் அவர்கள் இருக்கிறாங்க. அவர்களிடம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம், பேங்க் மூலியமாக கொடுக்கலாம் அப்படின்னு. அப்போ பேங்கில் அணுகிறப்போ ஒரு சில பிரச்சனைகளை அவங்க சொல்கிறாங்க. இதன் காரணமாக கடன் வழங்க முடியாது விவசாயிகளுக்கு அப்படின்னு. உடனே அப்படி இருக்காங்க, அங்கே இருக்கிற விவசாயிகளும் ஒவ்வொரு பேங்க் ஆரம்பிங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுங்க, அதுக்கு அரசாங்கம் உதவி செய்யும் அப்படின்னு. அப்போ அந்த பேங்க் ஆரம்பிக்கிறப்ப ஒரு பெயர் வச்சுட்டாங்க, கூட்டுறவு வங்கின்னு பெயர் வச்சுட்டாங்க. சிம்பிள் என்ன வேணும்னு கேட்குறாங்க. அப்போ தான் என்னென்னா கூட்டுறவுன்னு சொல்லி ஒரு சிம்பிளை கொடுத்து 2 கை ஒன்று சேருதல். 13வது நட்சத்திரம் அது. என்றைக்குமே அஸ்த நட்சத்திரத்துக்காரன் கை கொடுத்து தூக்கினான்னா அவன் பிரமாதமாக இருப்பான். நீங்கள் எடுத்து பாருங்கள். அஸ்த நட்சத்திரம் தான் ஒருத்தன் கை தூக்கி கொடுக்குறான்னா அவன் டாப் ரேஞ்சில் போகிறான்னு அர்த்தம். அவர் ஐயா மனசில் வேறு மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாரு. எனக்கு இங்கே மைண்ட் வாட்ச் கேட்குது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். அஸ்த நட்சத்திரங்கிறப்ப நம்மளுக்கும் சொல்கிறோமில்ல, உங்களை தான் ஐயா அஸ்த நட்சத்திரம் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அதுக்கு அந்த புத்தகத்தில் ஒரு சில விளக்கங்கள் நான் கொடுத்துட்றேன். இப்போ அந்த அஸ்த நட்சத்திரம் வந்து 13வது நட்சத்திரம். இயற்கையிலே நோய் தீர்க்கக்கூடியது. அஸ்த நட்சத்திரம் என்பது 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய முழு நட்சத்திரம், நோய் தீர்க்கக்கூடியது. அதனால தான் ஆரஞ்சு பழம் உள்ள வச்சாங்க. ஆரஞ்சு பழம் என்பது நோயாளியினுடைய நோயை தீர்ப்பதற்கு ஒரு உணவாக அது இருந்தது. நோயாளி பார்க்க போகிறப்ப ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போவோம். ஒவ்வொரு நட்சத்திரமும் நேற்றுக்கு வந்து ஒரு வந்து அருமையாக ஒருத்தர் அமர்ந்திருந்தாங்க, நம்ம மேடையில் கூட இருப்பாங்க, உங்களுக்கு பேசிகிட்டே இருந்தாங்க. எனக்கு பூச நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கிறார். முதல்ல ஒரு நட்சத்திரம் சொல்லிட்டேன், இப்போ அந்த நட்சத்திரத்தில் கிரகத்தை சொல்கிறேன். பூச நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டேன். திடீர்னு பூச நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் இவர்கள் முகம் வேறு அப்படின்னு எனக்கு தெரியுது. அப்போ அவங்க முகத்தையும் நான் பார்க்குறேன், முகத்தையும் பார்க்குறேன், கண்ணையும் பார்க்குறேன். எதுக்கு ஐயா பார்க்குறாங்க அப்படின்னாரு. இல்லை, பூச நட்சத்திரத்தில் சூரியன் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க, அப்போ மிகப்பெரிய பிரச்சனை உங்கள் கண்ணில் இருக்குது, ஆனால் நேரடியாக பார்த்தா தெரியல, அப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க,
சிறு வயசில் குத்தி என் கண்ணை இந்த பக்கம் வந்துருச்சு, இப்போ தான் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அப்போ ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்துக்குள்ள இருந்தால் அந்த நட்சத்திர வாயிலாக எதையோ ஒன்று செய்யும். அடுத்து பாவ ரீதியாக போவோம். ரவிச்சந்திரன் ஐயா குறிப்பிட்டிருந்தாங்க, இந்த 3, 7, 11 சிறப்பாக இருக்கும். ஏன் 3, 7, 11 மட்டும் சிறப்பாக இருக்கும்? காலபுருஷ தத்துவமே திரும்பி பார்க்குறாரு பாரு, எல்லாத்தையும் விடுறதாக இல்லை மேடையில் இன்னைக்கு. நான் காலபுருஷ தத்துவத்தில் 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு முழு நட்சத்திரமாக இருப்பார். நமக்கு தேவை 3, 7, 11 பாவங்கள். 3ங்கிறது எண்ணம், 7ங்கிறது மனைவி ஸ்தானம், 11ங்கிறது நிறைவேறுதல். 3, 7, 11 இருந்தால்தான் திருமணம் பண்ண முடியும். ராகு இருந்தால்தான் திருமணம் பண்ண முடியும். நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன், ராகு இருந்தால் தான் கழுத்தில் தாலி ஏறும், ராகு இருந்தால் தான் நீங்கள் கையில் தாலி வாங்குவீங்க. எல்லாம் யாரை வேணாலும் எடுத்து பாருங்க. அப்போ 3, 7, 11 அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அதில் இருக்கிற அந்த ராகு நட்சத்திரம் இன்னும் சிறப்பாக இருக்கும். அவர் சொல்கிறார் பிரம்மாண்டம். இன்னைக்கு ராகு பிரம்மாண்டங்கிறது எல்லாமே ராகு ஏன் இருக்குன்னு, ராகு காலமும் உங்களுக்கு இருக்குது. ராகு காலத்தில் முதல் நாளிகை என்ன செய்யும், 2வது நாளிகை ஒவ்வொரு நாளுக்கும் இருக்குது உங்களுக்கு. அதை விடுங்க, தனி சப்ஜெக்டாக எடுத்துக்கோ, ராகுவை பற்றி நம்ம எடுத்துக்கோம். அப்போ 3, 7, 11 இருக்கக்கூடிய எந்த ஒரு ராகு 3, 7, 11 அல்லது உங்கள் லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் ராகு இருந்தால், ஏற்கனவே இந்த இப்போ புத்தகத்தில் சொல்லியிருக்கேன், அவர்கள் தலைப்பையனாக இருப்பார்கள். இது ஏறக்குறைய 95% நான் உண்மைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ராகு லக்னத்தில் இருந்தால் தலைப்பையன், 3ஆம் இடத்தால் தலைப்பையன். அப்போ அந்த ராகுனுடைய பிரம்மாண்டங்கள் எங்கெங்கே இருக்கிறது? அந்த 3, 7, 11 தான் இருக்கு. 7ல் ராகு இருக்கிறவங்க நீ வேணா பாருங்க, 7ல் ராகு இருக்க சிறப்பான மனைவி அமைஞ்சிருப்பாங்க, சேமிக்கக்கூடிய மனைவி. ஏன்னா 7ஆம் இடத்துல சுவாதி நட்சத்திரத்தில் தான் ராகுனுடைய செயல்பாடு, சேமிக்கும். அது செலவு பண்ணுறதுங்கிறது ஏதோ ஒரு விஷயம். ஆனால் அந்த 7ல் ராகு இருக்கிறவங்க நீங்கள் வேணால் பாருங்கள், யாருக்காச்சும் ராகு 7ல் இருந்துருச்சுன்னா அவங்க மனைவி வீட்டில் பாத்திரம் மட்டும் தூக்கி போட்டு உடைப்பாங்க. எடுத்து பாருங்கள், நீங்கள் கணவனாக இருக்கிறீங்க இல்லை கணவனாக இருக்கிறவங்களே எடுத்து பாருங்கள், 7ல் ராகு இருந்துச்சுன்னா இந்த பாத்திர பண்டத்தில் தூக்கி போட்டு உடைப்பாங்க. ஏன்னா சுவாதிங்கிறது உடைபடுதல், உடைச்சாதான் சுவாதி. அப்போ அது 7னுடைய செயல்பாடுகள் அருமையாக காமிக்கும். அந்த மாதிரி ராகுனுடைய இன்னைக்கு வந்து நட்சத்திரத்தை பற்றி பேசலான்னு வந்தோன்னே சப்ஜெக்டை வந்து நம்ம சகோதரன் மாற்றிட்டார், ராகுவை பற்றி கொடுக்குறேன் அப்படின்னு. இந்த புஸ்தகத்தில் ராகுனுடைய செயல்பாடுகள் அவ்வளோ கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. 12 பாவத்தில் ராகு என்ன செய்யும், அதை செய்யக்கூடிய காரியங்கள் என்ன, கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் வந்து அதே தாந்திரிக பரிகாரத்துக்குள்ள தான் நான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா புஸ்தகத்தை போடணும்னு நினச்ச உடனே முழுக்க எனக்கு பிரகாஷ் ஞாபகம் தான். இப்போ இவன் மூலிமா எப்படி அந்த புஸ்தகத்தை போடலாம். அப்போ அந்த புஸ்தகத்தில் பழைய தொகுப்புகள் இருக்கிற ஒரு 150 விதிகள், பழைய பாடல், அதாவது பாடல் என்றைக்குமே வந்து ஜோதிடத்தில் பாடல்கள் தான் முக்கியம். அது இன்றைக்கி நாம் எல்லாம் மறந்துட்டோம். அந்த பாடல்கள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் யாரோ ஒருத்தர் நினைவுபடுத்திட்டு வாங்க. பெரியோர்களுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையே தான். ஏன்னா ஜோதிடத்தில் வந்து பாடல்கள் முக்கியம். அதன் வழியாகத்தான் நம்ம அனைத்தையும் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அந்த ஜோதிட பாடல்கள் என்ன ஒயதோ ஒன்று, அவங்கவுங்க 2 பாடல்கள் சொன்னால் கூட போதும். இன்றைக்கி ஜோதிடத்தில் இது இப்போ தான் நான் இவ்வளோ பாடல்கள் கொடுத்துருக்கேன் பாருங்க, எவ்வளோ பாடல்கள் தொகுத்து கொடுத்துருக்கேன் பாருங்க. அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. உங்களுக்கு ஜாதகத்தில் முதலில் பார்ப்பது எந்த கிரகம், அல்ல ஜாதகம் எடுக்கணும் முதல்ல கட்டத்தில் எந்த கிரகம் இருக்கணும்னு சொல்லுங்கள். யாருக்காச்சும் தெரியுமா உங்களுக்கு? இப்போ மேடையில் இருக்கிற பெரியவங்கள சொல்லிட்டோம். ஜாதகத்தில் முதலில் பார்க்கக்கூடியது, ஜாதகத்தில் முதலில் பார்க்கும் கிரகம் எது? நம்ம ஜாதகத்தை விரிச்சோன்னா முதல் எந்த கிரகத்தை பார்க்கணும்? புலிப்பாணி 300வது பாடலில் எடுத்து பாருங்க. கடைசியாக வந்து குரு நிலையை பார்த்து பலன் சொல்ல அப்படின்னு மட்டும்தான் சொல்லும். அப்போ பலன் தான் நம்ம சொல்ல போகிறோம். முதல்ல குருவை பார்த்துருங்க எங்கே இருக்குது. புலிப்பாணியில் 300வது பாடல் எடுத்து பாருங்க. பரப்பா இன்னும் ஒரு நிலைகள், லக்னேஷன் பாரப்பா இன்னும் ஒரு நிலைன்னு கேட்டு கடைசியாக குருவின் நிலையை பார்த்து தான் பலன்னு சொல்லணும். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு பலன்லாம் எடுத்தோன்னு சொல்லிடக்கூடாது. லக்னமோ லக்னாதிபதியாக இருக்கிறது தான் பலன் அல்ல, குரு நிலையை பார்த்து தான் பலன்னு சொல்லணும்னு அவரே சொல்லிட்டு போயிருக்கிறார். அப்போ நம்ம தாத்தா சொன்னது பொய்யா? புலிப்பாணி 300வது பாடல் சொன்னது பொய்யா? தான் சொல்கிறேன். நான் சொன்னது அதானே சொன்னேன்.
இல்லை புலிப்பாணியையும் குறை சொல்ல முடியாது, பாலமுருகனையும் குறை சொல்ல முடியாது. அதாவது நீசமாய் கோளும் வக்ர நிலையினில் நிற்குங்காலை ஆட்சிக்கு மேலாய் உச்சம் அடைந்திடும் பலனை கொள்ளும் சூட்சுமம் அறிந்து மற்ற சுவர் நிலை தெரிந்து தக்க மாட்சிமையோடு குருவை மதித்துமே பலனை கூறு. அதான் மேட்ரு. அதானே சொல்ல வந்தீங்க? சொல்ல வந்தோம். ரைட்டு. நீங்கள் பார்க்கணும் குருவத்தையும் பார்க்கணும் அப்படின்னது அப்போ லக்னத்தை பார்க்க வேண்டியது இல்லையா? இந்த மாதிரி ஒரு சில கருத்துக்களை உள்நோக்கினா தான் நீங்கள் புரியும் உங்களுக்கு. ஒரு சில உள்நோக்கங்கள் தசாபுத்தி காலங்கள் கூட பாருங்க. இப்போ இந்த புஸ்தகத்தில் கால பகை திசைன்னு ஒன்று கொடுத்துருக்கேன். ராகு திசை புதன் புத்தியில், புதன் திசை ராகு புத்தியில் திருமணம் பண்ணி பாருங்க. ராகு திசை புதன் புத்தியில், புதன் திசை ராகு புத்தியில் அவனுக்கு திருமணம் நடந்தால் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. இது இங்கே இருக்கிற எல்லாருமே எடுத்து பாருங்க. அதே போல தான் உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே திருமணமாகட்டும், தொழிலாகட்டும், தொழில் ஸ்தானத்துக்கு ரொம்ப சிறப்பானது ஒன்று. தொழில் ஸ்தானத்திற்கு சிறப்பான ஒரு செயல்பாடுகள் இருக்கிறது. தொழிலில் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்? வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது தான் தொழில் நினச்சிட்டு இருப்போம். ஒவ்வொரு பாவத்துக்கும் சம்பாதனை பாவம் இருக்குது. 5ஆம் பாவம் சம்பாதிக்கணும் இல்லை, 5ஆம் பாவம் சம்பாதிக்கணும்னா என்ன அர்த்தம்? 5ஆம் பாவத்தை சம்பாதிக்க வேண்டும். அப்போ அதுவும் ஒரு தொழில் தானே. அப்போ எந்த பாவத்தை செயல்படுத்தினால் 5ஆம் பாவம் செயல்படும். யாரேனும் குழந்தை வரம் வேண்டி யாருக்காச்சும் குழந்தை கேட்குன்னா ஜென்ரலாக நம்ம என்ன பார்ப்போம்? 5ஆம் பாவத்தை பார்ப்போம், 5ஆம் பாவத்தில் கிரகத்தை எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அல்லது 3ஆம் பாவத்தை பார்ப்போம். இதை தான் பார்த்துட்டு உட்காந்துருப்போம். ஆனால் அவர்களுக்கு தேவை என்ன? 5ஆம் பாவத்தை சம்பாதிக்க வேண்டும், தொழில் ரீதியாக கொண்டு போங்க. அப்போ 5ஆம் பாவம் சம்பாதிக்க வேணும்னா 8ஆம் பாவம் செயல்பட வேண்டும். 8ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் 5ஆம் பாவம். 8ஆம் பாவம் செயல்பட்டால் தான் 5ஆம் பாவம் கிடைக்கும். 8ஆம் பாவத்தினுடைய தொழில் ஸ்தானம் வந்தால் தான் 5ஆம் பாவம் கிடைக்கும். இதை யாரும் பார்க்கறது இல்லை. குழந்தை இல்லை அப்படின்னு வந்தால் முதல்ல 8ஆம் பாவத்தை பாருங்க. 8ஆம் பாவத்தில் 8ஆம் பாவம் 12ஆம் பாவத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவர்கள் அந்த படுக்கை அறையில் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். இதை தெளிவுபடுத்துவதற்கு தான் கக்கோலங்கிற புஸ்தகம். திதியை வைத்து அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. 8ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் 12ஆம் பாவத்தை வச்சு ஒரு குழந்தை இவர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பது, குழந்தை இவர்கள் எப்படி சம்பாதிக்க வேண்டுங்கிறத அந்த புஸ்தகத்தில் கொடுத்துருக்காங்க தெளிவாக. உங்கள் முன்னோர்கள், ஏன்னா அது குறைந்த இதுக்கு ஒரு சிலர் தான் வச்சுருக்கிறாங்க, அது கேட்டு வாங்கி பார்த்துக்கோங்க. திதியை அடிப்படையாக கொண்டு தான். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். பஞ்சமி திதி, வளர்பிறை பஞ்சமி திதியில் பிறந்து சுக்கிர திசை வந்தால் பெண்கள் ஜாதகத்தில், ஏன்னா அது முழுக்க முழுக்க அமிர்த நிலை என்பதை குறிப்பிட்டிருக்கு, பெண் ஜாதகத்தில் அந்த பெண் ஒரு சிக்கலை சந்திக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்குது. சிக்கல் தான் சொல்லியிருக்கேன், அது புத்தகத்தில் வேறு மாதிரி இருக்குது. அப்போ அந்த வாழ்க்கையில் ஒரு சிக்கலை சந்திக்கிறார். என்ன சிக்கல்? குழந்தை பேரில் ஒரு சிக்கலை சந்திக்கிறான். ஆனால் அவர்களுக்கு குழந்தை இருக்கிறது, 2 குழந்தை இருக்கிறது, எல்லா ஜாதகத்தில் கொடுத்துருக்கோம். ஆனால் குழந்தை இல்லைன்னு தான் நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி அந்த ராகுனுடைய தன்மை இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. எடுத்து பார்க்கணும். உங்களுக்கு இதை பொறுத்தளவுக்கு நான் இந்த புஸ்தகத்தை நட்சத்திர வாயிலாக நிறைய சொல்லணுன்னு வந்ததுக்கப்புறம் மேடை ஏறணுன்னா என்னன்ட்டார், இந்த புஸ்தகத்தை பற்றி விவரிச்சுட்டார். நான் ஏதோ தொகுத்து வாங்கியிருக்கிறேன், ஏதோ மேடைக்கு வந்தோமே மேடையில் பேசணுமே அப்படிங்கிறதுக்காக தொகுத்து ஒரு புஸ்தகத்தை கொண்டாந்து கொடுத்தா இதை பற்றியே பேசுன்ட்டாங்க. இந்த புஸ்தகத்தில் என்னன்னா ராகு 12 பாவத்தில் இருக்கக்கூடிய நிலைமை தான் அங்கே சொல்லியிருக்கோம். 2ஆம், அதாவது ரிஷபத்தில் ராகு, இதையும் எங்கள் நான் சமீபத்தில் கூட ஒரு மேடல் சொல்லியிருந்தேன். ரிஷபத்தில் ராகு. எங்கள் முன்னோர்கள் பள்ளிப்படை ஜோதிட சங்கர் தான் எனக்கு அத்தனை குருமார்களும். என்னுடைய குருமார்களை நினைக்காத நாளே கிடையாது. எனக்கு மட்டும் ஒரு 100 குருமார்கள் இருந்தாங்க. பள்ளி ஐயா நம்ம பனியாசாமி முதல் கொண்டு தான் அந்த மேடையில் இருந்தாங்க. பின்னாடி அந்த உங்கள் ஓரமாக உட்காந்துருப்பேன். இவங்களாம் மேடையில் நல்லா இருப்பாங்க, இதேமாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. என்னடா மேடையில் இவ்வளோ பெரிய ஜாமானுங்க கலகலன்னு பேசுகிறாங்களே, ஒரு நாளைக்கு நாமளும் இந்த மேடையில் இப்படி பேசணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. அப்போ ரிஷபத்தில் ராகு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தோடனே அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, ரிஷபத்தில் ராகு இருந்தால் சித்தப்பா வர்க்க பிரச்சனைக்குரியதாக இருக்கும், இல்லைன்னா சித்தப்பா வர்க்கமே பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னாங்க. அந்த 2ஆம் இடத்துல ராகு இருக்குது. என்ன இருக்குது எனக்கும் தெரியல, சித்தப்பா உன்னுடைய எதுவும் தெரியல, ஒன்றும் தெரியல. எங்களை பாட்டில் ஒரு 1.5 வருஷம் போட்டு மண்டை குழப்பிட்டு இருக்கிறோம் நாங்களாம். அப்போ சின்ன உங்கள் மாதிரி முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறோம் நாங்கள். அப்போ 2ஆம் ரிஷபத்தில் ராகு இருந்தால் சித்தப்பா வாழ்க்கை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் தான் கடைசியாக கேதுனுடைய தன்மை எடுத்து பார்த்தா தான் தெரியுது. நாம் ராகு வச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருந்துருக்குறோம்.
அப்போ அந்த சித்தப்பா வாழ்க்கை எப்படி பிரச்சனையாகுது ராகு கேது வச்சு பார்க்கணும். இந்த மாதிரி ட்விஸ்ட் வச்சுட்டு போயிடுவாங்க. ராகு கேதுக்கிட்ட தான் விளையாட முடியும். அப்படி இந்த ராகு கேதுனுடைய செயல்பாடுகள் 12 பாவத்துக்கு என்னென்னங்கிறது இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கு. அதே போல் ஒரு கோல்டன் விதியான, ஒரு கோல்டன் விதின்னு கிடையாது, எங்கள் முன்னோர்கள் கொடுத்த ஜோதிட குருமார்கள் பள்ளிப்பாளையத்தில் கொடுத்த நெட்டெடுப்புன்னு பேர். அதுக்கு ஒரு வரி தான் சொல்லுவாங்க. அந்த ஒரு வரியில் அனைத்துமே அடங்கியிருக்கும். அதில் இந்த புத்தகத்தினுடைய செயல்பாடுகள் நம்ம பார்த்துருக்குறவங்களுக்கு நிறைய வந்து கொடுத்துருக்குது. உங்களுக்கு நிறையா எடுத்தோன்னே பார்த்துன்னா இது ஒரு நல்லது சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து எல்லாம் கெட்டதாக எழுதி வச்சுருக்கிறீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. இண்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கடமை. ஆனால் அவர் என்ன பாரு, நம்ம இவரை நல்லதை சொல். அதான் இது யார் இண்டிகேட் பண்ணுறது? இந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அது நம்ம ஜோதிடர்கள் தான் முடியும். நீ இந்த தவறான பாதையில் சென்று கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சுட்டி காட்டணும். அவனை தவறாக போயிட்டு போகிறான்னு சொல்லக்கூடாது. நாம் இது செய்யணும். இதில் நிறையா இருக்குது, உங்களுக்கு ஏகப்பட்டது இருக்குது. உங்களுக்கு இது வந்து ஏறக்குறைய நிறைய தொகுத்து கொடுத்துருக்குறேன். ஒரு சின்ன விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன அப்படின்னா, கும்ப லக்கணத்திற்கு சுக்கிரன், சிம்ம லக்கணத்துக்கு செவ்வாய். சிம்ம லக்கணக்காரன் சிம்ம ராசிக்காரனுக்கு செவ்வாய் கிடக்கூடாது. கும்பராசி கும்ப லக்கணத்துக்கு சுக்கிரன் கிடக்கூடாது. அப்படி கெட்டு விட்டால் உடனே கேட்பீங்க, கெட்டு விட்டால்னா என்ன அர்த்தம்னு. 11 விதி அதுக்குள்ளே போடணும். 0 டிகிரி இருக்கக்கூடாது, பகை கிரகங்களோடு சேரக்கூடாது, நீச்ச அஸ்தமனம் பெறக்கூடாது, ரிவேஸ் வரக்கூடாது, கம்பஸ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 10 விதிகள் இருக்குது. இதுக்கு பேர் தான் கெட்டு விட்டதுன்னு சொல்கிறோம். கும்ப லக்கணத்திற்கு சுக்கிரன் கெட்டு விட்டால் அங்கே தாய் தந்தையர் இருந்து பெண் பார்க்க போகக்கூடாது. ஏனென்றால் சுக்கிரனுக்கு 4 கும்ப லக்கணத்துக்கு 4 9 குடையவரை சுக்கிரன் ஆயிடுறார். அதே போல் சிம்ம லக்கணத்துக்கு 4 9 குடையவர் செவ்வாய் என்பது திருமண காரகம். அங்கே சுக்கிரன் என்பது பெண் காரகன். இவர்கள் பெண் பார்க்க போகக்கூடாது. உனக்கு பிடிச்சதை பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுணும். இங்கே திருமணத்திற்கு முன்பு நிற்கக்கூடாது. அதனால தான் இது வந்து சிம்ம லக்கணமா முதல் செவ்வாய்ப்பார். அப்பா அம்மா திருமணத்துக்கு முன்னாடி நிற்காத, வேற ஒரு பின்னாடி ஒருத்தர் நிற்க வச்சிடும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது திருமணக்காரகன், அது கெட்டு போயிருக்குது. அப்போ அங்கே திருமணத்தில் ஒரு பிரச்சனை உருவாகும். அப்போ தான் என்னன்னா, காலையில் நம்ம இவன் வினோதி நம்ம சொன்ன மாதிரி ரத்த தானம் கொடுக்க சொல்லுங்கள். அதெல்லாம் தாந்திரி பரியாத்துக்குள்ளே வந்துடுங்க. ரத்த தானம் கொடுக்க சொல்லுங்கள். கொடுக்கறது ஒவ்வொன்றுக்குமே. இப்போ நம்ம 108 இதுக்கு வந்து கோயில் இருக்குது. லக்ன புள்ளி கோயில் என்று நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க. ராசி புள்ளி கோயில்கள் ஒன்று இருக்குது, லக்ன புள்ளி கோயில் இருக்குது. லக்ன புள்ளிங்கிறது என்ன அப்படின்னா, கந்த புராணத்திலே குறிப்பிட்டிருக்கிறது, நமது பிரியக்கூடிய ஆன்மா எங்கிருந்து புறப்பட்டுச்சோ அந்த இடத்துக்கு போய் செட்டில் ஆகும். செட்டில் இருக்கிற அந்த ஆன்மா நல்லது கெட்டது அங்கே சரி பார்க்கப்பட்ட விண்ணுலகத்துக்கு உண்டான பரிமாணத்துக்கு அனுப்பிச்சுடும். அதைத்தான் நம்ம சொர்க்கம் நகரன்றோம். மீண்டும் அது திரும்பி எந்த இடத்திற்கு வருகிறது, அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய ராசியை பிரித்து நம்முடைய நட்சத்திரத்தை அங்கே குறிப்பிடும். அப்போ அதுக்குன்னு ஒரு கோயில் இருக்குது. லக்ன புள்ளிக்குன்னு ஒரு கோயில் இருக்குது. 108 கோயில்கள் இருக்குது. நானும் ஏறக்குறைய எல்லா கோயில்களும் போய் செக் பண்ணிட்டார். எங்கெங்கேயோ சந்துக்குள்ளே கொடுத்தாங்க. அந்த கோயிலுக்கு போனால் அந்த லக்னத்தில் அது நடந்துட்டு இருக்குது பூஜை. அப்போ அந்த கோயில்களுக்கு ஒரு முறையாச்சும் போயிட்டு வாங்க. அந்த 108 கோயில்கள் இருக்க எடுத்து படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு அந்த கோயில்களுக்கு லக்ன புள்ளி நின்ற கோவில். எல்லாருமே ராசி இருக்க, ராசிக்குன்னு பொதுவாக இல்லை, இந்த மாதிரி குருமாரெலாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. லக்ன புள்ளி நின்ற கோவில் எதுன்னு கண்டுபிடிங்க. அந்த கோயில்களுக்கு போங்க. ஒரு முறைனாச்சும் போகணும். காரணம் என்னென்னா, உங்கள் லக்ன புள்ளி அங்கே தான் தொடங்கிடுச்சு. அதுக்கு போய் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் பாரு, நிறைய கொடுத்துருக்குறேன். இந்த புத்தகத்தில் மேலும் வந்து என்ன கொடுத்துருக்குறேன் அப்படின்னா, ஒரு கோல்டன் விதிகள் மாதிரி கொஞ்சம் விதிகள் கொடுத்துட்டு பாடல்கள் கொடுத்துருக்குறேன். அதே போல் காலப்பகை திசை, என்றைக்குமே இந்த காலப்பகை திசை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, சூரியனுக்கு சுக்கிரன் காலப்பகை. சூரிய திசை யாருக்காச்சும் நடந்து சுக்கிரன் நட்சத்திரமான பரணி பூரம் பூராடத்தில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தினால் அந்த சூரியன் வாயிலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே அதை சந்திக்கும். அதே போல தான் ராகு திசை ஆயிலம் கேட்டை ரேவதியில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்திச்சுன்னா திருமணமே பண்ணாதீங்க. ஏதோ ஒரு விதத்தில் கட் பண்ணிவிடும். நல்லதாக இருந்தாலும் கட் பண்ணிவிடும், கெட்டதாக இருந்தாலும் கட் பண்ணிவிடும். அப்போ இந்த மாதிரி ஒரு திசைகளும் பார்த்துட்ருங்க. நட்சத்திரங்களும் இருக்கிறதே முக்கியம். நான் ஒவ்வொரு மேடையிலும் சொல்கிறது என்னென்னா, நட்சத்திரம் மட்டும்தான். இந்த மேடையில் ஏன் இருந்ததுன்னா, இந்த புத்தகத்தை வந்து நான் தொகுத்து வழங்கினதுனால இதை பற்றி கூறணுமேங்கிறதுக்காக நட்சத்திரத்தை பற்றி கூறணும். அவரை முதல்ல சொன்ன மாதிரி
அஸ்த நட்சத்திரம் மட்டுமல்ல, மக நட்சத்திரமும் சிறப்பான ஒரு நட்சத்திரம். மக நட்சத்திரம் அவர்கள் சரியாக செயல்பட்டார்கள் என்றால் தன்னுடைய வாழ்க்கை எங்கேயோ கொண்டு போயிடலாம். அந்த சரியாக செயல்படக்கூடியது தன்னுடைய குடும்பத்தாரும் சரி, தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய நண்பர்களை அரவணைத்து சென்றார்கள்னா போதும். ஏன்னா அது பேர் பல்லக்கு. 10 பேர் இருந்தால் இவர் முன்னுக்கு போயிடுவார். 10 பேர் செயல்பட்டாங்கன்னா இவர் முன்னுக்கு, ஏன்னா பல்லக்கு 10 பேர் தான் சேர்ந்து தூக்கணும். அந்த பல்லக்கில் ஏறி உட்காந்துக்குவாங்க, அவரோட செயல்படுங்க. நிறைய இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு செயல்பாடு இருக்குது. இப்போ பூச நட்சத்திரம், திருவாதிரைன்னு வந்துருச்சுனாவே மியூசிக் கேட்டுருங்க, வீணை இசை மியூசிக் கேட்டுருங்க, மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். தூக்க மாத்திரை சாப்பிட்ட மாதிரியே ரிலாக்ஸ் ஆகும். ஏன்னா அதுக்கு பிடிச்சது வீணை இசை. அவர் ருத்ர தாண்டம் ஆடுறப்ப உடுக்கையில் ஆடிடுவார், ஆனந்த தாண்டம் ஆடுறப்ப வீணையில் தான் வசிப்பார். ருத்ரன் அப்படியேப்பட்ட இதுக்கு. அதே போல் நிறைய உங்களுக்கு இந்த சதய நட்சத்திரம், என்னைக்கு சதயத்தில் பிறந்துச்சுனாவே மனைவி சொல்ல கேட்டுடுங்க. பொண்டாட்டி ரோட்டில் போகிறது கழுதனாலும் குதிரைன்னு சொல்லாதீங்க, அது கழுதைன்னு சொல்லிவிடுங்க. அப்போ தான் நீங்கள் தப்பிக்க முடியும். ஏன்னா சதயம் அப்படியே போட்ட அந்த சதயம் 3-7-11 அமைஞ்சிடுச்சு. மனைவியினுடைய எண்ணங்களை நிறைவேற்றினால்தான் ராகு நட்சத்திரம் தப்பிக்கும். அடுத்தது ஒவ்வொன்றா சொல்கிறப்ப இந்த மிருகசீரிட நட்சத்திரம்னு சொன்னாவே வீட்டில் காதல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் மிகுந்த அழகுடையது கிரிகிடம் உண்டு. மிருகசீடம் என்றாலே கிரிகிடம், தலையில் உட்கார்ந்தவர். அப்போ அந்த கிரிகிடத்தை நாம் எப்படி, இந்த மிருகசீடத்தை நாம் எப்படி பயன்படுத்தணும், தலையில் இருக்கக்கூடிய அந்த கிரிகிடத்தை நாம் எப்படி பயன்படுத்தணும், தலைக்கு எப்படி வர வைக்கணும், இதெல்லாம் இந்த மிருகசீட நட்சத்திரத்தை பார்த்து கண்டுபிடிக்கலாம். ஏன்னா சந்திரன் பிறைக்கூடியது, அதில் பிறந்தவர் சந்திரன் தலையில் தான் இருப்பார். என்றைக்கும் கங்கையோடு தான் இருப்பார். கங்கை இந்த பக்கம் சந்திரனோடு தான் இருப்பார். அது வேற கணக்கு. இன்னொரு கதைகள்லாம் நிறையா இருக்குது. புராண கதைகளை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நட்சத்திரம் வேண்டும் என்றால் புராண கதைகள் தெரிஞ்சால் தான் நட்சத்திரத்துக்குள்ளே போக முடியும். அப்போ புராண கதைகளை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த புராண கதைகளில் ஏதோ ஒரு நட்சத்திரம் ஒளிஞ்சிருக்கு. பரணியில் பிறந்தால் சொத்து தகராறுங்கிறத புராண கதை தான் சொல்லிச்சு. ஒவ்வொரு நட்சத்திரமும் அதே மாதிரி தான் புராணம். இப்போ அனுசம் அப்படிங்கிறப்ப அந்த தாள பத்திரம் என்றைக்குமே இந்த சவுத்தில் பாருங்கள். இப்போ நம்ம பிரகாசனுடைய ஊர் அந்த ஏரியா சவுத்துலாம் பார்த்தீங்கன்னு வைங்க, பனைமரம் நிறையா இருக்கும். அங்கே இருக்கிற பெண்கள் பாருங்கள், தாலிக்கு மரியாதை கொடுத்து வச்சுருந்தாங்க. 1000 தான் இருந்தாலும் தாலிக்கு மரியாதை கொடுக்குற முக்கியமான ஊருங்களை சவுத்து தான். ஏன்னா பனைமரம் நிறையா அங்கே இருக்குது. அது அந்த தன்மையை அப்படியே கொடுத்துரும். தாளப்பத்திரம்னு பேர் பனைமரத்துக்கு. அதுதான் நம்ம முன்னோர்கள் தாலியாக அணிஞ்சாங்க. அதனால தான் அது கொண்டு அனுசத்தில் வச்சது. கேட்டை அதை விட சிறப்பான நட்சத்திரம். பணம் விஷயத்தில் மட்டும் அவர்கள் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். அதுதான் இந்த கேட்டைக்கு. பணம் விஷயத்தில் மட்டும் ஒரு சிறப்பில்லாத அந்த கேட்டையாக இருக்கும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குது, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு இது இருக்குது உங்களுக்கு. ஓகே, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்துக்கு பின்னாடி ஒரு நல்ல மேடையில் பார்த்து இன்னும் நிறையா கொடுக்கலாம் உங்களுக்கு. நீங்கள் இருக்கக்கூடிய அந்த கோல்டன் விதிகளும் சரி, அந்த ராகுனுடைய செயல்பாடு இப்போதைக்கு இந்த இது கொடுத்துருக்கேன். எதிர்காலத்தில் நான் எந்த மேடையில் பேசினாலும் இதே மாதிரி ஒரு புத்தகத்தை கொடுக்க நான் தயாராக இருந்தேன். ஓகே, இந்த இனிய வாய்ப்பளித்த ஸ்ரீ செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளைக்கு என் இனிய நன்றியினை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை உங்களிடம் சந்திக்கிறேன் என்பதை கூறிக்கொண்டு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரந்த மனதுக்கு வாழ்த்துக்கள். எவ்வளோ பேர் புக்கு கொடுத்து ஜோதிடம் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அற்புதமாக ஒரு குட்டி புக்கில் ஒரு 100-150 தொகுப்புகளை கொடுத்து ஜோதிடர் நல்லா இருக்கணும், ஜோதிடர் நல்ல உலகம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்காக உயர் திரு பாலமுருகன் நிறைய சொன்னார். ஏறக்குறைய இவ்வளோ நேரம் சொன்னதில் ஏகப்பட்ட விஷயங்கள் ஜோதிடராக என்னென்ன விஷயம் என்னென்ன அப்படிங்கிற அமைப்பில் பூரா சொன்னார். அவர் குமாரசாமியத்துக்கு பற்றி சொன்னார். ஆனால் குமாரசாமியத்தில் இதெல்லாம் ஒரு பாடல் சொல்லுவார்னு நினச்சேன். ஆனால் குமாரசாமிங்கிறது ஒரு அற்புதமான நூல். அதை வச்சு தான் அவர் ஏறக்குறைய வித்தைகள் செஞ்சு கொண்டு இருக்கிறார். ஏறக்குறைய நட்சத்திர நாயின் பேர் எல்லாமே குமாரசாமின்னு வச்சு தான் ஒரு அற்புதமான ஒரு நல்ல நேரத்தில் அழகாக நம்முடைய கலந்து சொற்பொழிவாற்றினார். அதோட நூலையும் நம்முடைய செந்தூரன் அறக்கட்டளை கொடுத்துருக்காரு. அவரை வாழ்த்தி மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம். இப்போ பாலமுருகன் இயற்கையாக, அதாவது நான் இன்னைக்கு நேரத்தில் நீண்டகால நண்பர், ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஆர்வம், அரிய பல கருத்துக்களை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற உத்வேகம், அதில் தான் குமாரசாமியம் அப்படின்ற நூலை அவர் கைப்பற்றி
இது வேடிக்கையான ஒரு விஷயம். இந்த குமாரசாமி ஒரு நூலை வந்து புரிஞ்சுக்கிட்டா அதை புரியணும், புரிஞ்சு பொருள் உணர்ந்து எடுத்துக்கிட்டா ஜோதிடத்தில் பல விஷயங்கள், அதில் எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்கு. ஆனால் இவருக்கு யார் மூலமாக அந்த குமாரசாமியை எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியலை. ஏன்னா நான் அந்த காலத்தில், அதாவது நான் சொல்லக்கூடியது ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குமாரசாமி நூலுடைய கருத்துக்களை ஒரு பெரியவங்க மூலமாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இதிலேயே ஊறி போன குமாரசாமியத்தை தலைகீழ ஒப்பிக்கக்கூடிய கணபதி ஆப்பிள்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் போக்கு காட்டிக்கிட்டே இருந்தார். ஏன்னா சொல்லிக் கொடுக்கக்கூடிய மனம் இல்லை அவங்ககிட்ட. ஏன்னா இன்றைக்கி அதில் தான் நான் பாலமுருகன் ரொம்ப பாராட்டுவேன். ஏன்னா இப்போ நானும், அதாவது பெரிய சுந்தரசேகரத்திலிருந்து பல அரிய நூல்களை பூரா வச்சுருக்கேன். எல்லா நூல்களும் இந்த கருத்துக்கள் எடுத்திருக்கோம். நம்ம ஆய்வுக்கு உட்பட்ட கருத்துக்களை தான் அதில் தூக்கணும். அப்படி வரக்கூடியதில் குமாரசாமியத்துக்குள்ளே நான் பெரிய விஷயத்தெல்லாம் நான் கொண்டு போகலை. ஆனால் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் அதுக்குள்ளேருந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் புலிப்பானை 300 அப்படின்றது ஒரு அற்புதமான நூல். இதை ரெண்டையுமே என்ன செஞ்சுருக்கிறாரு நம்மால் பாலமுருகன் வந்து அதை தொகுத்து கொடுத்துருக்கிறாரு. அதில் ஒரு விஷயம் பாருங்கள், அவர் எழுதினதில் நான் பார்த்தது எட்டில் ராகு. இந்த எட்டில் ராகு அப்படின்னா 42 வயதில் கடுமையான பிரச்சனையை சந்திப்பாங்க அப்படின்றது 100க்கு 100 உண்மை. அது எழுதினதில் அற்புதமான வரி. ஏன்னா நல்லா தொகுப்பு. இந்த நூலை எல்லாரும் வாங்கிக்கங்க. சின்ன சின்ன வரிகளாக இருந்தாலும் அதுக்குள்ளே அர்த்தம் புதிந்த வார்த்தைகள் நிறைய இருக்குது. இதையெல்லாம் பயன்படுத்தணும். இந்த மாதிரி பல நூல்களை இப்படி சின்னஞ்சிறு நூல்களாக குமாரசாமியத்திலிருந்து எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி பாலமுருகனுக்கு இந்த செந்தூரான் அறக்கட்டளையினுடைய முதல் கருத்தரங்கத்தில் சரியா, இனிமேல் வரக்கூடிய விழாவில் பூரா நீ என்ன செய்கிற வாழ்த்துக்கள். பாலமுருகன் வாழ்த்துக்கள். ஒரு கரகோஷத்தை கொடுங்க. பாலமுருகனை பொறுத்த வரைக்கும் நான் அவரை தெரிஞ்சுக்கிட்டது நம்ம கொரோனா டைமில் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவரும் கொரோனாவும் ஒன்று. அதாவது பிடிச்சா விடமாட்டாங்கன்னு வாங்கல, அது மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களே, மைக்கை பிடிச்சிருந்துருப்பாரு. மைக்கு கீழே விழாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதை பிடிச்சிட்டு இருந்திருப்பார். ரைட்டா? இதான் மேட்ரு. அவர் மைக்கை பிடிச்சிட்டு இருக்காருன்னு நினச்சிக்கிறாதீங்க. விஷயம் என்னென்னா, குமாரசாமியத்தில் நம்ம ஜூம் மீட்டிங்கில் கூட ஒரு தடவை அந்த குமாரசாமியம் புக்கை பற்றி எடுத்தார். ரொம்ப பிரமாதமான புஸ்தகம்ங்க குமாரசாமியம். அவர் எல்லா மேடையிலையும் அந்த வார்த்தையை தான் உச்சரிக்கிறாரே தவிர அந்த புத்தகத்தை பற்றி சொல்கிறதே இல்லை. அதில் இருக்க பலனத்தையும் சொல்கிறார். இந்த நட்சத்திரம் இப்படி இருக்கா, அந்த நட்சத்திரம் அப்படி இருக்கா அப்படிம்பாரு. ஆக்சுவலாக முருகப்பெருமான் அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணது குமாரசாமியம். அதில் ஒன்றும் இல்லை, நீங்கள் பாட்டெல்லாம் படிக்கவெல்லாம் வேண்டியதில்லை, சும்மா வாசித்தாலே போதும் நீங்கள் ஜோசியர் ஆயிடலாம். சரியா? அந்த பாட்டை வாசித்தா ஜோசியர் ஆயிடலாம். அவமிலர் கேந்திரமும் மற்றொரு ஜெயமாகி அயக்கோன் ஒன்றாக இரண்டுச்ச முறிலரசன் தவமுற பொன்னொன்று நின்றார் தனிக்கவி பத்தினிச்சை தவனூரில் கேந்திர 4 கிரகம் தனிக்கில் நவமுதயம் வவம் வெகுவேர் நன்னில் அவைக்குடையோர் நவமுதயமாகிற நடி மகரத்துச்சத்திவர்கள் விற்கோன் மீனுதயத்திற்கு கூடியிருக்கிற எப்போதும் தனவான் என்று இயம்புவது இப்புவியே. 2வது பாவப்படலாம். சரியா? இப்போ நான் சொன்னதில் எதுவும் கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது. ஏன்னா படித்தப்போ எனக்கும் புரியல. இப்போ வரைக்கும் புரியாமல் தேன் சுற்றிக்கிருக்கியான்ற மாதிரி கேட்டுறாதீங்க. அப்போது அந்த குமாரசாமியத்தில் அவ்வளோ கடினமான புத்தகத்தை எடுத்து வாங்கரும் பாதம் 4 வகுத்த வான்மீகி என்பான் தீங்கவி செவிகளார தேவரும் பருகச் செய்தான் ஆங்கவன் புகழ்ந்த நாட்டே அன்பெனும் நரவம் மாற்றி மூங்கையான் பேசலுற்றான் என்ன நான் மொழியலுற்றேன்னு கம்பருடைய கவி. அதாவது ஒரு பலாப்பழத்தை கீறி அந்த சுழையை மட்டும் தனியாக எடுத்து அதை தேனில் குழச்சி வாயில் போட்டு விட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி குமாரசாமியங்கிற கடினமான புத்தகத்தை இவர் படித்து அதில் இருக்க அந்த ஜூஸை எடுத்து அதை ஒரு புஸ்தகமாக போட்டு அதில் முன்னாடி நீங்கள் புக்கை திறந்ததும் புஸ்தகத்தோட பேர் இருக்காது. பல்லடம் வழி திருப்பூர் அப்படின்னு இப்போ பஸ்ஸில் ஓட்டிருப்பேன் பார்த்தீங்களா? அது மாதிரி இந்த புஸ்தகத்தை திறந்ததும் பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க நட்சத்திர நாயகன் பாலமுருகன். அப்படி இல்லை, அந்த அந்த பணி அவ்வளோ கடினமான பணி. எத்தனை நைட்டு தூக்கம் முழிச்சிருந்தாருன்னு தெரியாது. அப்போ செந்தூரானுடைய முதல் மாத மீட்டிங், பாலமுருகனுடைய முதல் புத்தகம், இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு அவருடைய முதல் மனைவி எல்லா ஒத்துழைப்பும் கொடுத்துருப்பாங்க. அதாவது விஷயம் என்னென்னா, வீட்டுக்காரம்மா சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் ஒன்றையும் பிடுங்க முடியாது. சரியா? ஆமாம்.
நம்ம வந்து ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துக்கிட்டால் பெண்கள் படிக்கணும்னா கணவருடைய சப்போர்ட் இருக்கணும். கணவருங்கிறத விட குடும்பத்தோட சப்போர்ட்டே இருக்கணும். ஆண்கள் படிக்கணும்னா கண்டிப்பாக மனைவியுடைய சப்போர்ட் இருந்தே ஆகணும். நான் இப்போ ரீசெண்டாக கூட இவர் ஜானகிராமன் ஐயா இப்போ வந்திருக்காங்க, அவர் மீட்டிங்கில் பேசல சொன்னேன். லக்னத்துக்கு 12ஆம் இடம் எதுங்க? மோட்சம் இல்லையா? செலவு குறிக்கிறது, மோட்சத்தை குறிக்கிறது. ஒருத்தன் மோட்சத்துக்கு போனால் நிம்மதியாக இருப்பான்ல, அப்போ நிம்மதியை குறிக்கிறது 12ஆம் இடம். 2ஆம் இடம் எது? காசு வேணும், சந்தோஷம், குடும்பத்தோட குதூகலமாக இருக்கிறது. அதுக்கு நடுவில் எது இருக்குது? லக்னம் இருக்குது. ஆனால் மனைவியை குறிக்கிற 7ஆம் இடத்துக்கு அப்படியே கொஞ்சம் பின்னால் வந்து பாருங்க 6ஆம் இடம். வம்பு, வழக்கு, கடன், நோய், பிரச்சனை. அப்படியே இந்த பக்கம் போய் பாருங்க அவமானம், ஆக்சிடெண்ட்டு, செயலு. இல்லை, 2க்கு நடுவில் தான்டா உனக்கு பொண்டாட்டி, நீ வந்து அப்படியே கம்பி மேலேயே நடக்கணும். இதுதான் என் வாழ்க்கை. அதைத்தான் ஜோசியத்தில் நம்ம எடுத்து சொல்கிறோம், வேற ஒன்றும் சொல்கிறதில்ல. எனவே அப்பேற்பட்ட ஒரு ஜோதிடத்தை நான் சொன்ன மாதிரி பலாப்பழத்தை கீறி அந்த சுளையை மட்டும் எடுத்து கொட்டையும் எடுத்துட்டு நம்ம கையில் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார். அந்த புத்தகம் வந்து நான் இப்போ படித்து பார்த்தேன், கொஞ்ச நேரத்தில் படித்து பார்த்ததில் இவருடைய ஹார்ட் ஒர்க் என்ன அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சது. ஸோ இவருடைய அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக வீட்டில் சப்போர்ட் இருந்திருக்கணும். சரியா? ஸோ ஒரு வலுவான ஒரு கரவொலி கொடுத்துருங்க பாலமுருகனுடைய இந்த முன்முயற்சிக்கு. அது வினோதினி அம்மாவுக்கு தெரியும். இது முழுசும் எழுதி அவங்க கொடுத்ததே எங்கள் வீட்டில் தான். ஓ, அப்போ அதுவும் நீங்கள்? அதுவும் வரல, அவங்க சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக வந்திருக்காது. நான் வந்து முதல்ல மேடை ஏறி அதாவது முதல்ல பட்டம் வாங்கினது வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில், இதை கற்பகம் யூனிவர்சிட்டியில். என்னை யாருமே பேச மாட்டேன்ட்டாங்க. 2000 பேர் உட்காந்துருக்க இடத்துல மேடை பேசுறது இந்த மாதிரி பயமாக இருந்தது. என்னை பள்ளிப்பாளைய ஜோதி சங்கத்தை வந்து கூப்பிட்டோன்னா முதல்ல கூப்பிட்டு கேட்டாங்க. முதல்ல அந்த மேடை ஏறணுன்னா முதல்ல நான் சொன்ன வார்த்தை அதுதான், வி ஆர் ஆல் தேங்க்ஸ் டு 7th பாபா அப்படின்னு. கொஞ்ச நேரம் அவங்க புரியல. அப்போ யூனிவர்சிட்டினா அதுக்கப்புறம் கை தட்டுறாங்க, அதுக்கப்புறம் கை தட்டுறாங்க. வி ஆர் ஆல் தேங்க்ஸ் டு 7th பாபா அப்படின்னு. அப்புறம் கை தட்டினாங்க மேடம் இந்த இதில் போட்டோன்னா. அப்போ தான் முதல்ல இருந்தேன், 7ஆம் பாவம் இல்லை என்றால் ஜோதிடம் அல்ல, இல்லை. ஏன்னா அவங்க 11ஆம் பாவம் அப்புறம், முதல் 7ஆம் பாவம் முக்கியம். 7ஆம் பாவம் இருந்தால் தான் 11ஆம் பாவம் வரும், இல்லைன்னா வராது. அதனால் 7ஆம் பாவம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் வந்து சப்போர்ட் இருக்கணும். அதன் மூலியமாக நம்ம வாழ்க்கையை முன்னேற்றணும். நன்றி, வணக்கம். மிகவும் அருமையாக பேசினார் நமது அன்பு சகோதரர் நட்சத்திர நாயகன் பாலமுருகன் ஐயா அவர்களுக்கு செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக துணைத் தலைவர் மோகன்குமார் அவர்களும் மற்றும் விழா தலைமைகள் அனைவரும் பொன்னாடை போற்றி கௌரவம் சுமத்துவார். நன்றி பாலமுருகன் ஐயா அவர்களுக்கு.